நம்ம சேனல்ல வந்து வி நெறைய வீடியோ போடுவேன். கிரிக்கெட் போடுவேன், சாங்க போடுவேன். அ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிம் ஒர்க் அவுட் பத்தி போடுவேன். மோட்டிவேஷன் எதாவது பேசுவேன். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் பேசுறேன்னா, கன்டென்ட்டுக்காக நீங்க நெனச்சீங்கன்னா அப்படி இல்ல. எனக்கு புடிச்சிருக்குது நான் பண்றேன். அ ஒரே விஷயம் தான் சொல்றேன். எனக்கு புடிச்சது நான் வந்து சக்சஸோ, ஆ ஃபெயிலோ எது வேணா வச்சுக்கோங்களேன். என்னோட எய்ம் எனக்கு புடிச்சத நான் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் அததான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுதான் சொல்ல வரேன். எனக்கு புடிச்சது நான் பண்ற மாரி நீங்களும் உங்களுக்கு புடிச்சத பண்ணுங்க. அது சக்சஸ் ஆனா சந்தோஷப்படுவீங்க. ஃபெயில் ஆனாலும் அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனா வந்து நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு, இது பெட்டர்ன்னு தான் எனக்கு தோணுது. பெட்டர்ன்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். வியூவர்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளோ பேரு இது மாரி நெனைப்போம். ஒரு விஷயத்த நெனைப்போம். ஆனா பண்ணணும்னு நெனைச்சிட்டு பண்ணவே மாட்டோம். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு எப்படின்னா, நான் பண்ணணும்னு நெனைச்சா அத பண்ணணும்னு தான் நெனைப்பேன். அது சக்சஸோ எனக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, என்னுடைய அனுபவத்த நான் அதுல சொல்லிடுவேன். தெரிஞ்சது. தெரியலனா வந்து லேர்னிங் பண்ணி கத்துக்குவேன். எக்ஸ்பீரியன்ஸ எடுத்துக்க பார்ப்பேன். நீங்க எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதான் என்னுடைய மிஸ்டேக்ன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அது என்னுடைய மிஸ்டேக் இல்ல. எனக்கு புடிச்சத நான் பண்றேன். அவ்வளோதான். எப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். சில பேர் கன்டென்ட்டுக்காகவே பண்ணுவாங்க. நான் கன்டென்ட்டுக்காக பண்ணல. எனக்கு புடிச்சது என்னவோ அத நான் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து இது ஒரு ஒரு மைண்ட் அப்செட் பண்ணும். என்ன ஒரு வீடியோ போய் பார்த்தா, ஏதேதோ போட்டிருக்கான் தோணும். அதெல்லாம் தோணுதுன்னா என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்காக சொல்றேன்னா, எனக்கு புடிச்சதாங்க நான் போட முடியும். அதுக்காக நான் மாத்திக்க முடியாது இல்லையா? அததான் சொல்ல வரேன். எனக்கு புடிச்சத தான் நான் பண்ணுவேன். இப்ப வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம லைஃப் ஒரு சின்ன லைஃபு. நம்ம நெனைக்கிற மாரி வந்து 30 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் வாழ்வோம். அதுல எத்தன வருஷம் நீங்க வாழ்ந்துருவீங்கன்னு நெனைக்கிறீங்க? தூக்கத்திலேயே கழிஞ்சு போயிடும். தூக்கத்துல அழிஞ்சு போனாலும், அடுத்து என்ன? அவ்வளோதாங்க நம்ம லைஃபு. கொஞ்ச நேரம் வந்து விளையாடுறோம். அதிலயே டைம் ஓடிடுது. நமக்காக என்னதான் பண்றோம்? ஸோ அட்லீஸ்ட் எனக்கு புடிச்சத நான் பண்ணிட்டுருக்கேன். அந்த மாரி நீங்க பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அத ட்ரை பண்ணுங்கங்க. தப்போ, ரைட்டோ நாம இறங்கிடணும். இறங்கி செஞ்சு பார்த்துரணும் எதா இருந்தாலும். அத விட்டுட்டு நமக்கு வந்து வரல, அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான், இவன் எதனா பார்ப்பாங்களோ அப்படிலாம் நெனைக்காதீங்க. நானும் அப்படிதான் நெனச்சேன். ஒரு சில காலத்துல வந்து நெனச்சு, இப்ப தான் நான் வந்து அத புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு புடிச்ச மாரி நான் இருந்துட்டுருக்கேன். ஸோ அந்த மாரி நீங்களும் இருங்க. ஏன்னா நம்ம வந்து நெனைக்கிற மாரி மத்தவங்க எல்லாரும் அப்படிலாம் ரொம்ப கெட்டவங்கலாம் கிடையாதுங்க. நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க இங்க. நம்ம வந்து தப்பா பண்ணாலும் சரி, ரைட்டா பண்ணாலும் சரி, நம்மள வந்து என்கரேஜ் பண்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. நம்ம கூட இருக்கிறவங்களே சரி, நீங்க நெனைக்கிற மாரி வந்து நம்ம கலாய்ச்சுருவாங்க, சிரிச்சுருவாங்க அப்படிலாம் நெனைக்காதீங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிந்திச்சு, அவன் ஏதோ பண்ணணும்னு நெனைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன அப்ரிஷியேட் பண்ணி, அவனுக்கு ஊக்குவிப்பாங்களே தவிர, அவன வந்து டிமோட்டிவ் பண்ணவே மாட்டாங்க. அதுல ஒரு சில பேர் பண்றாங்கன்னா, அவங்க சிந்திக்காதவங்களா தான் இருப்பாங்க. அதான் சொல்ல வரேன். நீங்க நீங்க வந்து ஒரே விஷயம் தாங்க. நீங்க ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க எத பத்தி யோசிக்காதீங்க. இறங்கிடுங்க. இறங்கி செஞ்சுருங்க. தப்போ ரைட்டோ நம்ம சேனல் நம்ம பண்ணணும்.